உறவுகள்னால் என்ன? ரிலேஷன்ஸ். அதோட வரையறை பார்க்க போகிறோம். ஏ மற்றும் பி என்பன 2 வெற்றிலா கணங்கள் என்க. ஏ பிங்கிறது 2 நான் எம்டி செட்டின்னு வச்சுக்கிறோம். அதாவது அந்த எலமெண்ட்ஸில் உறுப்புகள் இருக்கும், அதான் வெற்றிலாக்கணும். இப்போ ஏயிலிருந்து பிக்கு உள்ள உறவு, அதாவது இதான் ஆர் ரிலேஷன் சொல்கிறோம். ஆர் ஆனது சில விதிமுறைகளை நிறைவு செய்து ஏ கிராஸ் பியின் உட்கணமாக இருக்கும். இப்போ இந்த ரிலேஷன் ஏயும் பிக்கும் உள்ள ரிலேஷன் ஆனது இந்த ஏ கிராஸ் பி இருக்கு இல்லையா, அதோட உட்கணமாக இருக்கும். இப்போ எக்ஸ் வந்து ஏயில் இருக்கும், அதே மாதிரி ஒய் வந்து பியில் இருக்கும். அப்படியான உறவு ஆரின் வழியாக இருந்தால் இது எப்படி எழுதலாம்னா எக்ஸ் ரிலேஷன் ஒய், எக்ஸ் ரிலேஷன் ஒய் என எழுதலாம். இப்படி இருந்துச்சுன்னா இது எப்படி கண்டிஷனில் எழுதலாம்னா எக்ஸ் கமா ஒய் பிலாங்ஸ் டு ரிலேஷன், அதாவது உறவு. இப்போ இதுக்கான எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். ஏ ஈக்குவல் டு 3, 4, 7, 8 மற்றும் பி ஈக்குவல் டு 1, 7, 10 எனில் கீழுள்ள கணங்களில் எவை ஏயிலிருந்து பிக்கான உறவை குறிக்கின்றது? இப்போ கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டினில் உள்ள வேல்யூ ஏயிலேருந்து பிக்கான உறவா இல்லையா அப்படிங்கிறத நம்ம சொல்ல போகிறோம். இப்போ அதுக்கான தீர்வு எப்படி? முதல்ல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏ கிராஸ் பியின் உட்கணமாக இருக்கும் இந்த ஏயிலேருந்து பிக்கான உறவு. முதல்ல ஏ என்னன்னு எடுத்து எழுதிக்கோங்க. 3, 4, 7, 8. அதே மாதிரி பி 1, 7, 10. அப்புறம் ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும். ஏ கிராஸ் பி 3, 4, 8 கிராஸ் பியோட வேல்யூ 1, 7, 10. இப்போ ஏ கிராஸ் பி கண்டுபிடிங்க. நம்ம என்ன வரும்? 3, 1, 3, 7, 3, 10, 4, 1, 4, 7, 4, 10, 7, 1, 7, 7, 7, 10, அதுக்கப்புறம் 8, 1, 8, 7, 8, 10. ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ கணக்கில் அவங்க கொடுத்துருக்கத பாருங்கள். 3, 7 அது இந்த ஏ கிராஸ் பியில் இருக்குதான்னு பார்க்குறோம். 3, 7 இருக்குது. அப்புறம் 4, 7, 4, 7 இருக்குது. அப்புறம் 7, 10, 7, 10 இருக்குது. 8, 1 இருக்குது. அப்போ இது வந்து அவங்க கொடுத்துருக்க அந்த வேல்யூ எல்லாமே இதில் ஏ கிராஸ் பிக்கு உட்கணமாக இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இது ஒரு சார்பு. அப்போ இது எப்படின்னு சொல்லலாம்? ஏயிலேருந்து பிக்கான உறவு. தேர்ஃபோர் இது எப்படி எழுதலாம்னா R1 சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் பி அப்படின்னு எழுதலாமா? தேர்ஃபோர் R1 என்பது ஏயிலிருந்து பிக்கான உறவு ஆகும். இது ஒரு முக்கியமான 2 மார்க்கு.